இப்போ படம் எடுத்து என்ன மாதிரி படம் எடுப்பீங்க இந்த மாற்று புரிதலோட? இப்போ என்னுடைய பகலவனே என்னுடைய அரசியலை தான் பேசும், என்னுடைய கோபமும் அதான் பேசும், குட்டிமணியும் அதான் பேசும். கோபம்லாம் ரொம்ப நல்ல நல்ல படமாக இருக்கும், சின்ன சின்ன பசங்களை வச்சு. அது எங்கள் தலைவருக்கு அதை சொன்னேன், திரைக்கதையை சொன்னேன், பகலவனையும் சொன்னேன். இந்த வாழ்த்துக்கள் ஓடலை, அது அவருக்கு அப்போ அது தம்பிக்கு தோத்துருச்சு படங்கிறது வருத்தம் இருந்து. அப்போ இது எதுக்குப்பா நமக்கு பூ கவிதைகளாம், நம்ம தமிழர்களுக்கு இல்லாத வீரமும் மானம் தானே, அதை போதிக்கிற மாதிரி படம் தான். அப்போ தம்பி மாதிரி தான் இருக்கணும், திரையிலையும் அடிக்கணும் தரையிலையும் அடிக்கணும், அப்போ தான் நமக்கு விடிவு வரும்னு சும்மா சொல்லிட்டு. சின்ன பசங்களை வச்சு சொல்கிற படம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த கோபம் படம், அதை எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ முயற்சி பண்ணேன், அது சில நடிகர்கள் என்னோட நடிக்க பயந்தாங்க, சில இப்போ தயாரிப்பாளர்கள் தயாரிக்க பயந்தாங்க. நடிக்க துணிஞ்சவன் என் தம்பி சிலம்பரசன் மட்டும்தான், அது சில தயாரிப்பாளர்கள் தயாரிக்க பயந்துட்டாங்க. சரி அப்புறம் போயிடுச்சு, அப்போ விட்டுருவோன்னு சரி பார்த்துக்குறோம் பின்னாடி. இப்போ அதுக்கு படம் நிறையா பேர் எடுக்கிறாங்க, இனத்துக்காக படம் எடுக்கிறது ஆள் இல்லை, சரி அதையாவது நம்ம எடுப்போம்னு இந்த வேலையை செய்கிறேன்.